அல்லேலூயா. புது வருஷத்துக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை பார்த்து நம்ம கடந்து போவோம். 2 நாளாகம புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். அதில் 11 வாசிப்போம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். அல்லேலூயா. ஆமாம், பலன் இல்லாமல் இப்போ நம்ம போன வருஷம் இந்த வருஷம் வரைக்கும் உட்கார்ந்துருக்குறோம். 1 வருஷம் ஆயிடுச்சு. போன வருஷம் வந்தோம். அப்படி பலவீனமாய் உட்கார்ந்திருக்கிற உங்களையும் பலவானாய் மாற்றும்படி இயேசுவி நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதோடு நேரலையிலே பார்க்க போகிற உங்களையும் கர்த்தர் அதிகமாய் பலப்படுத்தி காத்து கொள்வார். அதனால் இதில் வரும்போது பலமுள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். தொடர்ந்து, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். ஆமாம், எங்களுக்கு துணை நில்லும். அடுத்தது, உம்மை சார்ந்து. ஆமாம், உம்மை சார்ந்து. நாங்கள் தனியாக இல்லை, உம்மை சார்ந்து இந்த ஏராளமான கூட்டத்திற்கு நாங்கள் எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். ஆமாம், இதில் துணை நில்லும். நீர் எங்களுக்கு துணை நில்லும். இது துணை நிற்கும் வருடம். நமக்கு போன வருடம் ஞானத்தின் வருடம், இந்த வருடம் துணை நிற்கும் வருடம். நிச்சயமாகவே நமக்கு கர்த்தர் துணை நிற்பார். ஏன் ஆவியானவர் எனக்கு இந்த வசனத்தை கொடுத்தார் என்று எனக்கு தெரியாது. ஜெபிக்கும்போது ஆவியானவர் எந்த காரியங்களை வெளிப்படுத்துகிறாரோ அந்த வசனத்தை தான் வாக்குத்தத்தமாய் எடுக்கிறேன். ஆகையினால் அதற்கு தலைப்பு வைக்கிறது நான் யோசிக்கிறேன். என்ன தலைப்பு வைக்கலாம், அந்த வசனத்துக்கு எது ஒத்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். அப்போ இந்த வசனத்தை ஆவியானவர் கொடுத்தார். இதற்கு என்ன தலைப்பு வைக்கலாம் என்று சொல்லும்போது நான் யுத்தத்தில் ஜெயமன்றி யோசித்தேன். அது இதுக்கு சரியாய் வராது. அப்போ துணை நிற்கும் ஆண்டு, அப்போ இதில் வருது. அதனால் நம்மோடு துணை நிற்கக்கூடியவர். அல்லேலூயா. எல்லாம் சொல்கிற மாதிரி இது பெரிய ஆசீர்வாதத்தின் ஆண்டு அல்ல. நான் ஏற்கனவே ஞாயிற்றுக்கிழமை அங்கே சொன்னேன். இது பஞ்சம் அதிகமாகக்கூடிய ஆண்டு. பஞ்சம்னா மழை இல்லாமல் தண்ணி இல்லாமல் பஞ்சம் வர்றதில்லை. விலைவாசிகள் அதிகமாகும். அதோடு உலகத்தில் நடக்கக்கூடிய யுத்தங்கள், அது நிமித்தம் என்ன தொடர்ந்து நடக்கும் என்று நமக்கு தெரியாது. பெரிய பாதிப்புகள் உருவாகக்கூடியது. ஏற்கனவே அந்த வைரஸ் ஒன்று உருவாகலாம். அந்த வைரஸ் உருவாகும் போது 5 கோடி பேரை அது சாகடிக்கும் என்று சொல்லி அந்த முன்னாள் உலக பணக்காரன் யாரு, பில்கேட் சொல்லி இருக்கிறாங்க. கொரோனா வர்றதுக்கு 1.5 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே பில்கேட் சொன்னது இது. இந்த மாதிரி ஒரு வைரஸ் வரும், அது உலகம் முழுவதும் பாதிப்புகளை கொண்டு வரும். அதுதான் வந்துச்சு கொரோனாவா. இப்போ அவன் தான் சொல்லி இருக்கிறான், இந்த மாதிரி ஒரு வைரஸ் ஒன்று உருவாகும், கொரோனாவை காட்டிலும் மோசமானதாக இருக்கும். அது சுமார் 5 கோடி பேரை பாதிக்கலாம், உலகம் முழுவதும் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அது எப்போ வரும்? ஏன்னா அவங்க பிளான் பண்ணி வச்சு தான் அதெல்லாம் சொல்கிறது. வைரஸை உருவாக்கி வச்சிருவான், அதுக்கு மருந்துகளையும் உருவாக்கி வச்சிருவான், உடனே அது கொடுக்க மாட்டான். இதை எப்போ வருமென்று நமக்கு தெரியாது. அதனால் அதை சொல்லி இருக்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய அந்த இஸ்ரேல்
அந்த ஹமாஸ், அது ஈரான், அந்த யுத்தமாக பெருசாக மாறி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இது நிமித்தம் ரஷ்ய பிரதமர் புட்டினும் அமெரிக்காவினுடைய அதிபர் இப்போ வந்திருக்கிறவர் ட்ரம்ப், இவங்களும் சொல்லி இருக்கிறாங்க இது ரெண்டும் உலக போராய் மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதோடு மாத்திரம் இல்லை, 30% இப்போ அந்த அணு ஆயுதத்தை காட்டில் வேற ஒரு ஆயுதம் சொல்கிறாங்களே, ஏதோ ஒன்று, அந்த ஆயுதம் வச்சுருக்காங்களாம். இதில் 7% போட்டாலே போதுமா உலகத்தை அழிக்கிறதுக்கு, அதிகம் வேண்டாம். 30% இருக்குது, 7% போட்டால் டோட்டல் உலகத்தை அழிச்சிருமா. இது எல்லா நாடுகளுக்கு கையிலையும் இதை வச்சுருக்கிறாங்க. அதான் வைரஸ் குண்டுகள் அது வச்சுருக்கிறாங்க. இது எப்போ இது நடைமுறைக்கு வரும்னு தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இதெல்லாம் பார்க்கும்போது உலகத்துடைய கடைசி நாட்கள், உலகத்துடைய, ஏன்னா இப்போ இதெல்லாம் அந்த சொல்கிறது தான் நான் சொல்கிறேன். அதனால் இது எப்படி இருந்தாலும், எந்த பஞ்சகாலங்கள் வந்தாலும், எந்த வைரஸ்கள் பரவினாலும், எந்த யுத்தங்கள் வந்தாலும் கர்த்தர் உனக்கும் எனக்கும் துணையாய் நிற்பார். அல்லேலூயா. அதை விசுவாசமும் போதும் நமக்கு. அது எது வந்தால் என்ன, கர்த்தர் நம்மோடு கூட துணையாய் இருக்கிறார், அது போதும் நமக்கு. அதை நம்ம என்ன செய்வோம், அறிக்கை செய்வோம். ஏன்னா இல்லை வரும்போது ஆமாம் எங்களுக்கு துணையாயிரும், துணையாய் நில்லும். இது துணையின் வருடம். ஆமாம், இந்த வருஷத்தை என்னவா நம்ம பிரகடனப்படுத்துகிறோம், துணை நிற்கும் வருடம். ஆமாம், கர்த்தர் உனக்கு துணை நிற்பார்னு பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க. ஆமாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம சொல்லும் போது அது நமக்கு சொந்தமாகுது. அவர் நமக்கு துணை நிற்பார். எந்தெந்த காரியத்தில், எந்தெந்த சூழ்நிலையில், எந்தெந்த நிலைமையில் நமக்கு அவர் துணை நிற்க வேண்டுமோ அதிலெல்லாம் நமக்கு துணையாய் நிற்பார். அல்லேலூயா. நம்ம விசுவாசிப்போம். அப்படி என்றால் இந்த சம்பவத்தை சொன்னது யார் அப்படிங்கிறத முதலாவது நம்ம தெரிந்து கொள்ளணும். யூதாவின் ராஜாவாயிருந்த ஆசா, அபியா அவங்க அப்பா, அவன் இறந்து போனான். அவன் இறந்து போன உடனே மகன் அங்கே அந்த ஸ்தானத்துக்கு ராஜாவாய் வருகிறான். வரும்போது சில காரியங்கள் வருது. அது வரக்கூடிய நாட்களில் நான் உங்களுக்கு அதை சொல்லுகிறேன். ஒரு யுத்தம் வருகிறது, யுத்த நாட்களில் என்ன நடக்கிறது எப்படிங்கிறதெல்லாம் வரக்கூடிய நாளில் சொல்கிறேன். இங்கே வரும்போது இன்றைக்கு இந்த வசனத்தை மாத்திரம் உங்கள் மத்தியில் நான் வைக்கும்படியாய் விரும்புகிறேன். ஆசா என்றால் பரிகாரி என்ற அர்த்தம். ஆசா என்பதற்கு பரிகாரி என்ற அர்த்தம். இப்போ இந்த வசனத்தில் நம்ம ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ திரும்ப அதே வசனத்தை வாசிப்போம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, முதலாவது இவன் செய்யக்கூடிய காரியம் ஜபிக்கக்கூடியவனாயிருந்தான். முதலாவது ஜபிக்கக்கூடியவனாயிருந்தான். மிகுந்த ஒரு நெருக்கடியான நேரம். நீங்கள் இந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்க, மிகவும் ஒரு ருசிகரமாக இருக்கும் உங்களுக்கு வாசிக்கிறதுக்கு. மிகவும் நேர்த்தியாக இருக்கும், அருமையாக இருக்கும். நீங்கள் வாசித்து பாருங்க. ஆமாம், அப்போ இவன் முதலாவது கர்த்தரிடத்தில் என்ன கேட்குறான், உதவி கேட்கிறான். இவன் உதவி கேட்கணுங்கிறது இல்லை, அது நான் பின்னாடி வரும்போது சொல்கிறேன் உங்களுக்கு. ஆமாம், அது வரும்போது அதான் ஆசா தன் தேவனாய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, ஆமாம், கூப்பிடுறதுன்னா ஜபிக்கிறது. அவன் ஜபித்து தொடர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே, என்னது, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லகுவான காரியம். ஆமா, அப்போ தேவன் செய்யக்கூடிய உதவி எப்படிப்பட்டது அப்படிங்கிறத அவன் அறிஞ்சிருந்தான். தேவனுடைய உதவி, அதாவது பலவானுக்கானாலும் சரி, பலவீனனுக்கானாலும் சரி, மகிழ்ச்சியில் இருக்கிறவங்களுக்குனாலும் சரி, துக்கத்தில் இருக்கிறவங்களுக்குனாலும் சரி, பலத்தோடு இருப்பவனுக்கும் பலவானுக்கும், இல்லையா, எந்த வியாதியில் இருக்கிறவங்களுக்கும் நல்லா இருக்கிறவங்களுக்கும்,
செழிப்பில் இருக்கிறவங்களுக்கும் வறுமையில் இருக்கிறவங்களுக்கும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். இதை இவன் இங்க சொல்றான், இதை இங்க சொல்றான். அதுக்கு அடுத்து வரும்போது, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும், உம்மை சார்ந்து, அதாவது உம்மை பிடித்து கொண்டோம், உம்மை விட்டா எங்களுக்கு வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி உம்மை நாங்கள் பிடித்து கொண்டோம், உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் தான் நாங்கள் வர்றோம். எங்களுடைய சுய பலத்தில் இல்லை, எங்கிட்ட இருக்கிற இந்த படை பலத்தில் இல்லை, உம்முடைய நாமத்தினால் நாங்கள் போகிறோம். ஏராளமான இந்த கூட்டத்திற்கு, இவனை சுற்றி இருந்தவர்கள் ஏராளமானவர்கள் என்று இவன் கண்டுகொண்டான். இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே நீர் எங்கள் தேவன். கடைசியில் அறிக்கை செய்கிறான், நீர் எங்களுடைய தேவனாய் இருக்கிறீங்க அப்படின்னா நாங்கள் உன் பிள்ளையாய் இருக்கிறோனுங்க அறிக்கை செய்யக்கூடியவனாய் இருக்கிறான். அப்போ இது முதலாவதாக உதவி செய்வது லேசான காரியம் என்பதை அவன் புரிந்து கொண்டான். அவரால் தான் முடியும், அவரை விட்டால் இது யாராலையும் முடியாது. என்ன சரி, அதை வேணா நான் சொல்லி கடந்து போகிறேன். இவன்கிட்ட இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, அந்த 8வது வசனத்தை வாசிங்க. பிடிக்கிற 3 லட்சம் பேரும் கேடகம் பிடித்து நாணேற்றுகிற 20,80,000 பேருமாகிய சேனை ஆசாவுக்கு இருந்தது. இவர்கள் எல்லாரும் பராக்கிரமசாலிகள். மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க? மொத்தம் நல்லா பார்த்து சொல்லணும். 3 லட்சம், இதில் ஒரு 2 லட்சம், 5,80,000 பேர் இருக்கிறாங்க இல்லையா? அப்படியே 9வது வசனத்தை வாசிங்க. அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா, ஆமாம், எத்தியோப்பிய ராஜா பேர் சேரா, அவன் 10 லட்சம் பேர் சேர்ந்த சேனையோடும் 300, அன்னைக்கு ரதம்ங்கிறது ரொம்ப பெரிது. அது 4 குதிரையை வச்சு இழுக்கிறதா 6 குதிரையை வச்சு இழுக்கிறதான்னு தெரியாது. ரதம், அதாவது ரதம்னு சொன்னால் இன்னைக்கு இருக்கிற டேங்கர் இருக்கு இல்லையா, நம்ம அந்த மிலிட்ரிக்கு கொண்டு போகிற டேங்கர், அந்த டேங்கர் செய்கிற ஃபேக்ட்ரியே இது ஆவடியில் தான் இருக்குது, டேங்க் ஃபேக்ட்ரின்னு சொல்லி அங்கே தான் இருக்குது. அப்போ எவ்வளோ பெரிய குண்டு விழுந்தாலும் அதை பாதிக்காதபடி அதை செய்வாங்க. இதுதான் அன்னைக்கு, இதே மாதிரி அன்னைக்கு ரதங்கள்னு வச்சுருந்தாங்க. இந்த 300 ரதங்களும் புறப்பட்டு வந்தான். அப்போ எத்தனை வீரர்கள் இருந்தாங்க? 10 லட்சம். எத்தனை? 300 ரதம். இப்போ எது சிறந்தது? இதில் எது அதிகமானது? எத்தியோப்பியா இல்லையா? ஆனால் இவர்களை குறித்து சொல்லும்போது சாதாரணமாக சொல்லி இருக்குது. ஆனால் மேலே அந்த 5,80,000 பேரை சொல்லும்போது என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? பராக்கிரமசாலி. அப்போ பராக்கிரமசாலினா பலம் படைத்தவன். அவன் ஒருத்தர் 2 பேரை அடிக்க முடியும், அந்த அளவுக்கு அவனுக்கு பலன் உண்டு. அப்போ டோட்டல் அவன் எத்தனை பேரா இருக்கிறான்? 5,80,000 பேரை டபுள் ஆக்குனா எத்தனை? 12 லட்சத்தை வச்சுக்காங்க. 12 லட்சம் பேர் இருக்கிறான். இங்கே 10 லட்சம் பேரும் அந்த 300 ரதங்களும் தான் இருக்குது. அப்போ அவர்களை காட்டிலும் இங்கே எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் பலசாலிகளாக இருந்தார்கள். அல்லேலூயா. ஆனால் இந்த பலத்தின் மீது அவன் நம்பிக்கை வைக்கலை. அதைத்தான் அவன் சொல்கிறாங்க. சொல்லும்போது என்ன சொல்கிறான்? கீழே வரும்போது, பலம் உள்ளவனுக்காகிலும்
பலனற்றவனுக்காக உதவி செய்வது இது லேசான காரியம் என்று சொல்லி தேவனை பெருமைப்படுத்துகிறான், தேவனை மேன்மைப்படுத்துகிறான். உங்களால் எல்லாம் முடியும்யா, உங்களால் முடியாது ஒன்றுமே இல்லை, அது எனக்கு நல்லா தெரியும் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான்? தேவனை மேன்மைப்படுத்துகிறான். அதனால தான் இவனுக்கு வெற்றி கிடைத்தது. அதனால தான் கர்த்தர் துணையாக நின்னார். அதோடு மாத்திரம் இல்லை, இவன் வரும்போது தேவன் நமக்கு என்ன செய்வார் என்பதை அறிந்திருந்தான். தேவனை குறித்து நன்காய் அறிந்திருந்ததுனால தான் சொல்றான், பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். உண்மையை அறிந்து கொண்ட யாராய் இருந்தாலும் சரி, அவன் பலம் உள்ளவனாய் இருந்தாலும் சரி, பலன் இல்லாதவனாய் இருந்தாலும் சரி, அவன் ஏழையாய் இருந்தாலும் சரி, பணக்காரனாய் இருந்தாலும் சரி, படித்தவனாய் இருந்தாலும் சரி, படிக்காதவனாய் இருந்தாலும் சரி, யாராய் இருந்தாலும் சரி, உம்மை துணையாய் ஏற்றுக்கொண்டவன், உம்மை பிடித்து கொண்டவனுக்கு நீர் உதவி செய்ய போதுமானவராய் இருக்கிறீர் என்பதை இவன் அறிந்து தேவனை இங்கு மேன்மைப்படுத்தக்கூடியவனாய் இருக்கிறான். இவன் அதிகாரம் செலுத்தலை. ஏன்னா இப்போ அவனுக்கு தேவை அவருடைய துணை, அவருடைய உதவி. அதனால் அவரை குறித்து பெருமை பேசுகிறான், அவரை குறித்து மேன்மை பாராட்டுகிறான். அவர் யார் என்பதை நன்றாக அறிந்திருந்தான். அவருக்கு அவருடைய பிள்ளையா இருக்கணும், அவ்வளோதான். அவன் பணக்காரனா ஏழையாங்கிறது இல்லை, படிச்சிருக்கிறவனா படிக்காதவனாங்கிறது இல்லை, அவன் வசதி உள்ளவனா வசதி இல்லாதவனாங்கிறது கிடையாது, அவன் உயரமானவனா குள்ளமானவனாங்கிறது கிடையாது, ஒல்லியானவனா குண்டானவனாங்கன்னு கிடையாது, கருப்பா சிவப்பாங்கிறது கிடையாது. அவருக்கு தேவை அவருடைய பிள்ளை, அவ்வளோதான். அப்படி அவருடைய பிள்ளையாய் இருக்கிறவங்களுக்கு அவர் என்ன செய்ய போதுமானவராய் இருக்கிறார்? உதவி செய்ய போதுமானவராய் இருக்கிறார். இதைவன் அறிந்தவனாய் இருந்தான். நாமும் அறிந்து கொள்ளணும், நம்முடைய தேவன் நமக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உதவி செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். எல்லா நிலைமையிலும் அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருப்போம் என்ற எண்ணம் நமக்குள்ளாய் கடந்து வர வேண்டும். ஆமாம். அதுக்கப்புறம் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த அந்த வசனத்தில் மேலே வாசிங்களேன், ஆசா ஆசா தன் தேவனாகிய அப்படின்னு வாசிக்கிறோம் இல்லையா? கீழே வரும்போது இல்லை அந்த வசனத்தை அப்படியே வாசிச்சுவாங்க. கர்த்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் எங்கள் மேல சொல்லும்போது ஆமா ஆமா தனிப்பட்ட ரீதியில் ஒரு உரிமை கொண்டாடணும். அப்போ நமக்கும் தேவனுக்கும் தனிப்பட்ட ஒரு உறவு எப்படி இருக்குதுங்கிறது முக்கியம். குடும்பத்தில் இருக்கிற உறவுங்கிறது கிடையாது. மனைவி சர்ச்சுக்கு போயிடுவாங்க, சரி மனைவி பட்டா நீயே, என் வீட்டுக்கார சர்ச்சுக்கு போயிடுவாருங்க நீயே, என் பிள்ளைங்க சர்ச்சுக்கு போயிடுவாங்க நீயே. அப்போ தனிப்பட்ட உறவுங்க முதலாவது தன் தேவனாகிய அதை சொல்லிட்டு தான் கீழே வரும்போது எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எனக்கு மாத்திரம் இல்லையா, எங்கள் ஊருக்கு எங்கள் கூட்டத்துக்கே நீங்கள் தேவனாக இருக்கிறீங்க. அல்லேலூயா. எங்கள் குடும்பத்திற்கு தேவனாக இருக்கிறீங்க, எங்கள் ஊருக்கு தேவனாக இருக்கிறீங்கன்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான்? உரிமை கொண்டாடக்கூடியவனாக இருக்கிறான். தேவனிடத்தில் அந்த உரிமை வேண்டும். என் பிதா, என் தேவன், என் ரட்சகர். ஆமா, எங்கள் என்று சொல்வது லகு, எங்கள் தேவன் என்று சொல்வது ரொம்ப லேசானது. எங்கள் கர்த்தர் என்று சொல்வது லேசானது. என் தேவன் என்று சொல்வது கடினம். என் தேவன். அப்ப நம்மை அவருக்குள்ளாய் ஒப்படைக்கும் போது நம்மோடு சேர்ந்தவர்களும் உள்ளே கொண்டு வந்து விட முடியும்.
அப்போ முதலாவது நாம் அதற்கு அவரோட பிள்ளைகளாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தனிப்பட்ட ரீதியில் நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கும்போது நம்மை சார்ந்தவர்களை கொண்டு வருவது லகுவாய் இருக்கும். அதைத்தான் இவன் சொல்கிறான். மேலே அவரை புகழ்ந்து அவரை மேன்மைப்படுத்தி சொல்லிட்டு, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும், எனக்கு துணை நில்லும்னு சொல்லலை. எங்களுக்கு, எங்களை எல்லாம் எதிர்த்து வந்திருக்கிறான் அவன். 10 வருஷம் அமைதியாக இருந்துட்டோம், அமெரிக்கா இருந்துட்டோம், எல்லா வசதிகளும் செஞ்சு வச்சுட்டோம், இப்போ எங்களுக்கு விரோதமாக வந்துட்டான். அதனால் எங்களுக்கு நீர் துணை நில்லும். வசதியாக இருந்திருக்கலாம், நமக்கு தேவையான வசதிகளை கொடுத்திருக்கலாம் கர்த்தர். அந்த வசதிகள் மத்தியிலும் கூட அடுத்து ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால தான் அவன் சொல்கிறாங்க, ஆமாம் எங்களுக்கு துணை நில்லும். நான் எங்கள் படையெல்லாம் நான் நம்பலையா, எங்கிட்ட ஏன்டா பராக்கிரமசாலிகள் இருக்கிறாங்க, அவனை நம்பலை, என் படிப்பை நம்பலை, என் வேலையை நம்பலை, என் தொழிலை நம்பலை, உம்மை நான் நம்பி இருக்கிறேன், நீங்கள் உதவி செய்யுங்க. அப்படி அவரை சார்ந்து கொள்ளும்போது நம்முடைய படிப்பை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், சரீரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய தனிப்பட்ட காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், குடும்ப காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எதிலெல்லாம் அவர் துணையாய் நிற்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ அதிலெல்லாம் நமக்கு துணையாய் வந்து அவர் நிற்கும்படியான கிருபையை அவர் செய்கிறார். அதான் உரிமை கொண்டாடுவது. சொல்லிட்டு அடுத்து வரும்போது, உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். இவன் பராக்கிரமசாலிகளை வச்சிருக்கிறான். அதனால சண்டை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் கேட்டுக்கலான்னு அவன் போகலை. சில நேரம் நாம் என்ன செய்வோம்னு சொன்னால், நாம் மனதில் ஒரு திட்டம் வைத்திருப்போம், மனதில் ஒரு பிளான் வச்சுருப்போம். இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் அடுத்தவங்கள்ட்ட சொல்லுவோம். அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் நமக்கு தேவையில்லை. நம்ம என்ன பிளான் வச்சுருக்கிறோமோ அதைத்தான் நம்ம செய்வோம். அது பேச்சுக்கு சொல்லுவோம். அது ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, குடும்ப அங்கத்தினர்களாக இருந்தாலும் சரி, நமக்கு அதிகாரிகிட்ட அதை சொல்ல முடியாது. நமக்கு அதிகாரிகிட்ட நமக்கு சாதகமானதுன்னா சில நேரம் அவங்களுக்கு சாதகமாக சொல்லுவோம். அவங்க என்ன சொன்னாலும் நமக்கு எது சரியாக அதை செய்வோம். இது நார்மலாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காரியங்கள். நாமே எல்லா காரியத்தையும் பேச முடிவெடுத்துருவோம். நான் மனதில் ஒரு திட்டத்தை வைத்திருப்போம், இதை இப்படித்தான் செய்யணும், இப்படித்தான் போகணும், இப்படித்தான் வரணும், எல்லாம் முடிவு வச்சுருப்போம். ஆனால் சொல்லுவோம், இப்படி செய்யலான்னு இருக்கிறேன், என்ன சொல்கிறீங்க அப்படிம்பாங்க. சில வேளை அவங்க இல்லை இப்படி செஞ்சால் நல்லா இருக்காது, இது வேண்டாம் அப்படின்னா, இல்லை இல்லை இப்படி தான் செய்யணும் அப்படிம்பாங்க. அப்படி தான் செய்யணும்னா நீ ஏன் கேட்குற, மற்றவங்கள்ட்ட ஏன் சொல்கிற, நீ செஞ்சுட்டு போயிட்டு போக வேண்டியது தானே, நீ நினைக்கிறது அப்படியே செய்து கொண்டே போக வேண்டியது தானே, இதை எதுக்கு கேட்கணும்? ஏன்னா நாளைக்கு நான் எல்லாத்தையும் கேட்டுத்தானே செஞ்சேன், நான் என் தனிப்பட்ட ரீதியிலையா செஞ்சேன்? இல்லையே, மற்றவங்கள்ட்டெல்லாம் கேட்டு தானே அந்த காரியத்தை செய்தேன். என் விருப்பத்துக்கு நான் இது ஒன்றும் செய்யவில்லை என்று அவர்கள் சொல்லுவதற்காக இந்த காரியத்தை செய்கிறது, வேற ஒன்றும் இல்லை. இந்த மனிதன் அந்த காரியத்தை செய்யலை. ஏன்னா இவனுக்கு நிலைமை தெரியும், நிலைமை தெரியும். இவர்கிட்ட இல்லாத ஒன்று அங்கே ரதங்கள் அவர்களிடத்தில் இருக்குது. அந்த ரதங்களை வைத்து இவர்கள் ஈஸியாய் மேற்கொள்ள முடியும் என்பது அவனுக்கு தெரியும். அதனால தான் அவன் சொல்கிறான், ஐயா அந்த பலசாலிக்குனாலும் சரி, நாங்கள் பலம் இல்லாதவங்களாக இருக்கிறவங்களுக்குனாலும் சரி, உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம், அதனால் உம்முடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்படிங்கிற நிலைமையை இவன் நன்றாக அறிந்து கொண்டான். அந்த சூழ்நிலையினுடைய நிலைமை என்னன்னு அறிஞ்சுக்கிட்டான். நிலைமை என்னன்னு அறிஞ்சது மாத்திரமல்ல, பதறலை. இவன் பதறலை. வாழ்க்கையில் எந்த காரியத்தை நம்ம செய்வதானாலும் ஒரு பதட்டம் வந்துருச்சுன்னு சொன்னால் ஒன்றையும் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. இந்த ஆட்டோவில் பின்னாடி எழுதி போட்டிருந்தாங்க ஒன்று, பதறாதே, பதறினால் சிதறுவாய்.
பயணத்தில் பதறாதே, பதறினால் சிதறுவாய். அப்போ எந்த வேலையை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நிறுத்தி நிதானமாக யோசித்து செய்யணும். நாம் எந்த காரியத்தை எப்படி நடைமுறை கொண்டு வர வேண்டும் யோசித்து செய்யணும். பதட்டம் வந்துருச்சுன்னு சொன்னால் ஒரு வேலை ஒழுங்காக செய்ய முடியாது. அது ஏதாவது ஒரு பிரச்சனையில தான் போய் நிற்கும். சாம்பார் வைக்கணும்னு வைப்பீங்க, அது புளிக்குழம்பா வந்து நிற்கும், இல்லை காரக்குழம்பா வந்து நிற்கும். இன்னும் கொஞ்சம் உரப்பள்ளி கூட்டுதல் போட்டிங்கன்னா காரக்குழம்பு, புளியை நிறைய ஊற்றிங்கன்னா புளிக்குழம்பு. வேற என்ன, ஏதாவது ஒரு சிந்தனை ஏதாவது செஞ்சு வச்சுருப்பீங்க. நான் இப்படி செய்யலைங்க, இப்படி செஞ்சேன், இப்படி வந்துருச்சேன். பதட்டம் பதட்டம். அதனால தான் பதறாதே விசுவாசியே, நீ பதறாதே. கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடு. எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடு. கர்த்தர் அறியாதபடி நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆனால் இந்த மனிதன் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தான். இவன் பதறலை. என்ன சம்பவம் நடந்துட போகுது, அவங்களெல்லாம் பலசாலியாக வந்து நிற்கிறாங்களே, என்னை சூழ்ந்து கொண்டார்களே, இனி நான் என்ன செய்ய போகிறேன் என்று அவன் பதறலை. பதறாம அவன் என்ன செய்கிறான், இங்க உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோ. அப்ப தேவனுடைய கரத்தில் அதை ஒப்பு கொடுக்கிறான். தேவனுடைய கரத்தில் என்ன சொல்றான், உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு. அப்ப தேவனை சார்ந்து கொண்டான். எந்த நேரத்தில், ஒரு மோசமான ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இவன் யாரை சார்ந்து கொண்டான், தேவனை சார்ந்து கொண்டான். தன்னுடைய படையை சார்ந்து இருக்கலாம். படையை சார்ந்து இவன் போனா கண்டிப்பா தேவன் விட்டு கொடுத்திருக்க மாட்டாரு. ஏன் தெரியுமா, ஏன் தெரியுமா, இந்த யூதா தேவன் நேசிக்கிற ஒரு சந்ததி. யூத கோத்திரம் தேவன் நேசிக்கிற ஒரு கோத்திரம். இந்த யூத கோத்திரத்தில் தான் இயேசுவானவர் பிறந்தார். அவர் முன்குறித்த கோத்திரம். 12 கோத்திரத்தில் இந்த கோத்திரம் முன்குறித்த கோத்திரம். அதனால இந்த கோத்திரத்தை கைவிட்டிருக்க மாட்டாரு. இவங்க யுத்தத்துக்கு போயிருந்தாலும் இவர்களுக்கு ஜெயம் கிடைச்சிருக்கும். ஆனால் பெரிய அழிவு உங்களுக்கு வந்திருக்கும். அழிவோடு கூட ஜெயம் கிடைச்சிருக்கும். எத்தனை பேர் இவர்கள் மரித்திருப்பார்கள் என்று தெரியாது. அழிவோடு கூட அவர்களுக்கு ஒரு ஜெயம் கிடைத்திருக்கும். அதில் மாற்றம் கிடையாது. ஆனால் அந்த அழிவு வரக்கூடாதுங்கிறதுனால தான் இவன் கர்த்தரை பிடித்து கொண்டான். தேவனை சார்ந்து கொண்டான். தேவனை சார்ந்து கொண்ட என்ன சொல்றான், உம்முடைய நாமத்தில் ஏராளமான அந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். வந்தேன் என்றல்ல, வந்தோம். அப்போ ஒரு மனம். இந்த இடத்துல அந்த ஒற்றுமை. எந்த காரியமானாலும் ஒரு மனமாய் நின்று அந்த காரியங்களை செய்யும் போதுதான் அதில் ஒரு ஜெயம் கிடைக்கும். அல்லேலூயா. எந்த காரியமானாலும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. எந்த வேலைகளானாலும் எடுத்துக்கொள்ளுங்க. எந்த தொழில்களானாலும் எடுத்துக்கொள்ளுங்க. படிப்புகளையும் எடுத்துக்கொள்ளுங்க. குடும்ப காரியங்களையும் எடுத்துக்கொள்ளுங்க. எந்த இடத்தில் அந்த ஒரு மனம் இருக்கிறதோ, அந்த ஒரு மனம் இருக்கிற இடத்துல அங்கு ஒரு ஜெயம் இருக்கும். அந்த ஒற்றுமை இருக்கிற இடத்துல அங்கு ஒரு வெற்றி இருக்கும். இங்க வரும்போது அதைத்தான் பார்க்கிறோம். இவன் தேவனை சார்ந்து கொண்டேன் அப்படின்னு சொல்ல, சார்ந்து கொள்வேன்னு சொல்ல, சார்ந்து கொண்டோம். மொத்தமாக சேர்ந்து சொல்றான். அங்கே இருக்கிற ஊர் ஜனங்களையே சேர்த்து தேவனை சார்ந்து ஒற்றுமையாய் இருந்தார்கள். ஒற்றுமையாய் இருந்ததுனால இவர்களுக்கு அவர் துணையாய் நின்றார். அல்லேலூயா. ஆமா, அவர் துணையாய் நின்றது காரணம் அதுதான். அதோடு மாத்திரமல்ல, இந்த இடத்துல தன் ராஜா என்றதான ஒரு பதவியை அவன் மறந்து அவன் தன்னை விட்டு கொடுத்தான். தன்னுடைய ஜனங்களோடு இணைத்து கொண்டான்.
ஜனங்கள் வந்து ராஜாவோடு இணைந்து கொள்ளலை, மறந்துடக்கூடாது. ஜனங்கள் வந்து ராஜாவோடு இணைந்து கொள்ளல, ராஜா ஜனங்களோடு இணைந்து கொண்டான். ஆனால்தான் நான் அநேக சூழ்நிலைகளில் நல்லது கெட்டது என்றால் உங்கள் வீட்டில் கடைசி வரைக்கும் இருப்பதற்குரிய காரணம் அதுதான். எந்த காரியமானாலும் நல்லது கெட்டது என்றால் கூடுமான வரைக்கும் கடைசி வரைக்கும் உங்கள் வீட்டில் நான் இருப்பதற்குரிய காரணம் உங்களோடு கூட என்னை நான் இணைத்து கொள்ளுகிறேன். அல்லேலூயா. அதனால கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கிறார், உங்களையும் ஆசீர்வதிக்கிறார். எந்த காரியமானாலும் அது சின்ன காரியமோ பெரிய காரியமோ கூடுமான வரைக்கும் கடைசி வரைக்கும் நான் உங்கள் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராய் அங்கே நான் உங்களோடு உங்களாய் நான் நின்று கொண்டு இருப்பேன். உங்களோடு உங்களாய் நான் படுத்து கொண்டு இருப்பேன். உங்களோடு உங்களாய் நான் சாப்பிட்டு கொண்டு இருப்பேன். ஆமாம், எதுவும் நீங்கள் செய்யக்கூடிய நானும் செய்து கொண்டு இருப்பேன். அதனால் நீங்கள் வேலை செய்கிறங்கன்னா நான் செய்ய போகிறதில்ல, மற்ற காரியங்கள் நான் சொல்ல வர்றேன் இல்லையா. உங்களோடு கூட நான் ஒன்றாய் இணைந்து கொள்ளுகிறேன். ஒரு குடும்பத்தை போல நேசிக்கிறபடியினால், ஒன்றாய் இணைந்து கொள்ளுகிறபடியினால் நாம் அநேக நேரங்களில் சில காரியங்களை குடும்பங்களில் மனம் விட்டு பேசுகிறோம். அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க என்னோடு பேசக்கூடிய காரியங்களும் தெரியும், அவங்க மறைக்கக்கூடிய காரியங்களும் எனக்கு தெரியும். அது எப்படியும் எனக்கு தெரிய வரும். அவர்கள் மறைக்கக்கூடிய காரியங்களும் எனக்கு தெரிய வரும், அவர்கள் பேசக்கூடிய காரியங்களும் எனக்கு தெரிய வரும். காரணம் என்ன? இவன் ஜனங்களோடு தன்னை இணைத்து கொண்டான், தன்னை விட்டு கொடுத்தான். தேவனிடத்திலும் தன்னை விட்டு கொடுத்தான். நீங்கள் என்ன ராஜாவா ஏற்படுத்தி இருக்கிறீங்க ஐயா, ஆனால் நான் தனிப்பட்ட ரீதியில் நிற்கக்கூடியவன் அல்ல என்று சொல்லி தேவனிடத்திலும் அவன் தன்னை விட்டு கொடுத்தான். விட்டு கொடுத்து அடுத்து வரும்போது அவன் என்ன சொல்றான்? கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன். ஒரு 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 உறுதி அவனுக்கு வந்திருக்கு பாருங்க. நீர் எங்க தேவனா இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு அவன் சொல்லல. நீர் எங்கள், நீர் ஒருத்தர் தாயா எங்களுக்கு தேவன். ஆமா, எந்த நேரத்தில் அதை அறிக்கை செய்யறான்? யுத்தத்துக்கு சேர்ந்து நின்றுகிட்டு இருக்கிறாங்க ஜனங்க. எந்த நேரம் யுத்தம் மூழுமென்று தெரியாது. அந்த நேரத்தில் அவனை அறிக்கை செய்யறான், நீங்க தான் என் தேவன். ஆமா, அதே போலதான் நாம் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நாம் விரும்புகிறதெல்லாம் நடந்தாலும் சரி, நடக்காமல் போனாலும் சரி, நாம் நினைக்கிறதுக்கு எதிர்மாறாய் நடந்தாலும் சரி, நாம் நினைக்கிற மாதிரியே நடந்தாலும் சரி, நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை நாம் நம்முடைய தேவன் என்று அந்த சொந்தம் கொண்டாட, உரிமை கொண்டாட நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்போது தான் அது நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். தொடர்ந்து வாசிப்போம். மனுஷர் எங்களை மனுஷர் உம்மை மேற்கொள்ள விடாதேயும். இங்க சண்டை யார் யாருக்கு? சண்டை யார் யாருக்கு? இன்னும் வரல, சண்டை ஆரம்பிக்கல, ஆயத்தமா நிற்கிறாங்க ரெண்டு பேரும். எப்ப நடக்கும் என்று தெரியாது, எப்போ நடக்கும் என்று. நான் ஏற்கனவே கூட பாக்கத்தில் சொன்னா, இங்க சொன்னான்னு இல்லை. இன்னைக்கு இருக்கிற மாதிரி டமார் டமார்னு சண்டையெல்லாம் போட மாட்டாங்க. அவர்கள் சண்டை போடுவதற்கென்று காலங்களை நிர்ணயித்து வச்சிருப்பாங்க. ஒரு வருஷத்துல ஒரு குறிப்பிட்ட மாதங்கள், ஒரு 2 மாதம் 3 மாதம், இது சண்டைக்குரிய மாதம்னு வச்சிருப்பாங்க. இந்த இதில் வந்து காலையில் உதாரணத்துக்கு ஒரு 6 மணிக்கு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்கன்னு வைங்களேன், சாயங்காலம் பொழுது மறையிறதுக்கு முன்னாடி 6 மணிக்கு முடிச்சுருவாங்க சண்டையை. அதுக்கு மேலே சண்டை போட மாட்டாங்க. 2 பேரும் எழுத்துக்கிட்டு வந்தாலும் இவன் அவன் வீட்டுக்கு போயிடுவான், இவன் வீட்டுக்கு போயிடுவான். சண்டை போட மாட்டாங்க. இவன் அவனுடைய ஊருக்கு வாசலில் வந்து நின்னாலும் சண்டை போட மாட்டாங்க, போயிடுவாங்க. திரும்ப மறுநாள் காலையில் தான் சண்டை போட வருவாங்க. சில வேளை அந்த சண்டை போடுற அந்த வருடம், இப்போ ரெண்டு அந்த வருடத்தில் 2 மாதம்னு வச்சுக்கலாம், 2 மாதம் முடியுதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே சண்டை போட மாட்டாங்க, அவன் போயிடுவான், திரும்ப தான் வந்து போடுவான். அதை உங்களுக்கு இதிலேருந்தே வேணா தெளிவுபடுத்துகிறேன் பாருங்க. 6வது வசனத்தை வாசிங்களேன். கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாமல் இருந்தது.
அல்லேலூயா. அந்த வருஷத்தில் சண்டைக்கு யாரும் வரல. அந்த வருஷத்தில் யுத்தம் இல்லாது இருந்தது. தேசம் அமெரிக்கைனா அமைதியாய் இருந்தது, சமாதானமாய் இருந்தது, பிரச்சனை இல்லாமல் இருந்தது. அதுதான் அதனுடைய அர்த்தம். தேசம் அமெரிக்கையாய் இருந்தபடியினால் யூதாவிலே கட்டினான். சரி, அது தொடர்ந்து வரும்போது அடுத்த சப்ஜெக்ட் அது இருக்கட்டும். இப்போ இங்கே வரும்போது சுத்தி இவனுக்கு யுத்தம் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. எப்போ யுத்தம் ஆரம்பிக்கும் என்று தெரியாது. அந்த நேரத்தில் தான் ராஜா என்றும் தன்னுடைய படைகளையும் பார்க்காதபடி தன்னை கர்த்தரிடத்தில் தாழ்த்தினான். உண்மையே சார்ந்து வர்றது மாத்திரம் இல்லை, உண்மை மேற்கொள்ள விடாதேயும். உண்மை சண்டை யாருக்கும் சண்டை? எத்தியோப்பியனுக்கும் யூதாவுக்கும் சண்டை. ஆனால் இவன் சொல்லும்போது என்ன சொல்றான்? உண்மை மேற்கொள்ள விடாதேயும் அப்படின்னு அர்த்தம் என்ன? எங்களுக்கு விரோதமாக பாதிப்பு வருதுன்னா அது உண்மை பாதிக்கும். ஐயா, எனக்கு விரோதமாக ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அந்த பிரச்சனை உமக்கு தானே ஐயா. உண்மைத்தானையா ஏளனமாக பேசுவாங்க, உண்மைத்தானே கேவலமாக பேசுவாங்க. கர்த்தர்னு ஓடுனானே, இவனுக்கு ஏன் இந்த பிரச்சனைன்னு உமக்கு விரோதமாக தானே சொல்லுவாங்க. இது வேண்டாமே என்று இங்கே அவன் சொல்லுகிறான். அப்படி என்றால் இவனுக்கு துணை நின்றதுக்கு காரணம் கீழே வரும்போது துணை நின்றார்னு வாசிக்கிறோம். அதை வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இதை முடிச்சுட்டு அடுத்து எதில் துணை நிற்பார்னு பார்க்கலாம். இல்லைன்னா வேறு பகுதிகளில் நம்ம போய்கொண்டே இருக்கலாம். கர்த்தர் எந்த வழியில் நடத்துகிறாரோ அந்த வழியில் நம்ம போகலாம். இங்கே வரும்போது தெளிவாக நம்ம வாசிக்கிறோம், அவர் துணை நின்றார். கீழே வரும்போது நம்ம வாசிக்கிறோம், அது இப்போ வேண்டாம். இவன் சொல்லும்போது எங்களுக்கு துணை நில்லும் என்று சொன்னான். எந்த சூழ்நிலையில் சொன்னான்? சுத்தி 10 லட்சம் பேரும் 300 ரதங்களும் நின்று கொண்டிருக்கிறது. அந்த சூழ்நிலையில் அவன் சொல்றான், எங்களுக்கு நீ துணை நில்லையா? இவன்கிட்ட படைபலம் இருக்குது. இந்த படைபலத்தை அவன் யோசிக்கல. இதை காட்டிலும் என் தேவன் பலன் எனக்கு போதும் என்று சொல்லி அவன் தேவனை சார்ந்து கொண்டான். என்னுடைய பலன் வேண்டாம்பா, அதனால்தான் பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் நான் பலவீனமாக நிற்கிறேன், உங்களுடைய உதவி எனக்கு வேணும், உண்மையே சார்ந்து கொள்றையா, உங்களை விட்ட எனக்கு யாரும் இல்லை, உங்களை சார்ந்து கொண்டே நான் வாரேன், எனக்கு செய்ய வேண்டிய அத்தனை காரியத்தை நீங்கள் செய்யுங்க, குறிப்பாக எனக்கு துணை நில்லுங்க, எனக்கு துணை நில்லுங்க என்று சொல்லி இவன் சொல்லுகிறான். கீழே வரும்போது இவனுக்கு துணை நின்றார், பெரிய ஜெயத்தை கொடுத்தார். அல்லேலூயா. எங்களுக்கு துணை துணை நில்லும். பிரித்து சொன்னா எப்படி சொல்ல முடியும்? துணை நில்லும், பிரித்தெழுதுக. துணை பிளஸ் நில்லும் இல்லையா? நீங்க நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா துணையாய் இருந்தார்னு வாசிப்போம், துணையாய் நடந்தார்னு வாசிக்கிறோம். சரி, இந்த துணை அப்படின்னு சொன்னா அதுக்கு வேற அர்த்தம் என்ன சொல்றது? நீங்க எழுத்தின்படி நீங்க வேணா யோசித்து பாருங்களேன். சிறு பிள்ளைங்க நீங்க துணைக்கு வந்தா தான் நான் போவேன் அப்படிங்குது, இல்லைன்னா உனக்கு துணைக்கு நான் வாரேங்கிறாங்க. ஏன் துணை? உதவிக்கு ஆளா? பாதுகாப்பு. துணைக்கு ஆள் இல்லை, உதவிக்கு ஆள் இல்லை, பாதுகாப்பு. பாதுகாப்புக்காக தான் துணையை கூப்பிடுறேன். ஆமாம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் அந்த சின்ன பிள்ளைகள் அப்படி இருக்கும்போது எங்கள் வீடு கொஞ்சம் பெரிய வீடாக இருந்தது, ஒரு 7 ரூம்கள் இருந்தது. அதில் அப்போல்லாம் இந்த கரண்டெல்லாம் கிடையாது, குடுவை விளக்கு தான். அதெல்லாம் இந்த பித்தளை விளக்குகளாக இருக்கும். குடும்பமான வரைக்கும் பித்தளை விளக்கு வச்சுருந்தாங்க, அப்படி தான் இருக்கும். அதில் சில நேரம் சின்ன ஒரு கிளாஸ் கூட போட்டு வச்சுருப்பாங்க.
16 பவர் லைட்டுன்னு ஒன்று இருந்தது. பெட்ரோமாஸ்காரிலும் பவர் இருக்கும். இந்த சின்ன குடுவை வளவு கொடுத்து இதை பக்கத்து ரூமில் இருக்கிற விளக்கில் போய் பொழுத்தி பற்ற வச்சுட்டு வாம்பாங்க. அப்படியே வச்சுட்டு போயிட்டு போகும்போது எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன், என் பேரை சொல்லி கூப்பிட்டா தான் போவேன், இல்லைன்னா போக மாட்டேன். அப்போ அவங்க 8ன்னு சொல்லுவாங்க, நான் ஒரு 8 வைப்பேன். அடுத்து 8ன்னு சொல்லுவாங்க, இன்னொரு 8 வைப்பேன். அவங்க கூப்பிடாம நான் பின்னாடி வந்துடுவேன். இல்லை என்ன வந்துட்ட, நீங்க கூப்பிடலையே அப்படின்னு. அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது டப்புன்னு அணைஞ்சிருவேன். காத்துக்கு அணையாம இருக்கிறவங்க பிடிச்சிட்டே போ அணைஞ்சு திரும்ப வந்து இங்க அதை பத்து வச்சுக்கிட்டு போகணும். ஏன் அணையுது இது? அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. இப்படியே வச்சுட்டு நம்ம மூச்சு விட்டு டப்புன்னு அந்த காத்துல அணைஞ்சிருது. அப்ப கூட்டு போனா ஏன் கூட்டு போனோம் எனக்கு? ஆமா. அதே போல அந்த டாய்லெட் அப்படின்னு சொல்றதெல்லாம் வீட்டுக்குள்ளெல்லாம் அன்னைக்கு இருக்காது, வீட்டுக்கு வெளியில தான் இருக்கும். ஒன்று நல்லா பார்த்து கொண்டீங்கன்னா, வீட்டுக்குள்ள என்னைக்கு இந்த டாய்லெட்டுகள்லாம் உள்ள வந்ததோ அன்னைக்கு தான் வியாதிகள் அதிகமாகுது. என்னதான் சுத்தமா என்னதான் பக்குவமா வச்சிருந்தாலும் அவருடைய கிருமிகள் தான். அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் அதையெல்லாம் தனியா வச்சிருந்தாங்க, வீட்டுக்கு ஒதுக்குப்புறத்தில் வச்சிருந்தாங்க. அவங்க வீட்டில இருந்து குறைஞ்சது ஒரு 10 அடி 20 அடி தாண்டி இருக்கும், பக்கத்தில் வைக்க மாட்டாங்க. அது அவ்வளவு தாண்டி இங்கே வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனால் இன்னைக்கு வந்து வீட்டுக்கு போனால் என்ன ஒரு அட்டாச்சு பாத்ரூம் இல்லை, அட்டாச்சு டாய்லெட் இல்லை, இது ஒரு வீடு. இதனால தான் இன்னைக்கு வியாதிகள் அதிகமாகிடுச்சு. வியாதிகள் அதிகமானதுக்கு இன்னும் ஒரு காரணம், இந்த கார்பரேட் கம்பெனிக்காரன் செய்கிற எல்லாம் நமக்கு நன்மையாக தெரிஞ்சாலும் அதில் ஏதோ சில பாதிப்புகள் நமக்கு இருக்கிற மாதிரி தான் அவன் செய்கிறான், சும்மா ஒன்றும் செய்யலை. அதுக்கு முன்னாடி சுகாதாரம் இருந்தது, சரீரத்தில் வியாதிகள் குறைவு. இன்றைக்கு இது சறுக்குன்னா அங்கே போய் தடிக்கு விழுந்துக்கலாம், இங்கே வளைக்க விட்டோம்னா அங்கே போய் உட்காந்துக்கலாம் இல்லை. ஆமாம், அதனால் அந்த சிரமம் கிடையாது. ஆனால் அதனால் பல பாதிப்புகள் இன்றைக்கு இருந்து கொண்டே இருக்குது. ஏன்னா நாங்கள் இருந்தாலும் ஒரு மலை பிரதேசம், அதனால் ஏற்கனவே அந்த பௌர்ணமி தவிர மற்ற நாளெல்லாம் கும்மு இருட்டாக இருக்கும். சில நேரம் எனக்கு அந்த 2 பாத்ரூம் போகணுன்னு சொன்னால் பக்கத்தில் தான் போயாகணும், தோட்டத்துக்குள்ளே இருக்குது. தோட்டத்தை சுற்றி வேலி, வீட்டை சுற்றி வேலி இருக்கும், அங்கே தான் போகணும். இப்போ எங்கள் அம்மா அப்படியே அம்மோ ஏய் படுறா சும்மா அம்மோ, என்ன வயிறு ஒரு மாதிரி இருக்கு, இப்போ என்ன செய்யணுன்ற, வயிறு ஒரு மாதிரி, சரி வா வா. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், எதுக்கு நான் பெற்றவங்களுக்கு தெரியாதா, வா கூட்டு போனால் அங்கே போய் உட்காந்தா அங்கே ஏய் சீக்கிரம் வாடா, சீக்கிரம் வாப்பா, டேய் சீக்கிரம் வாடா அப்படின்ட்டு நிற்பாங்க. இருட்டு, ஃபுல் இருட்டாக இருக்கும். நாங்கள் உள்ளே இருக்கும்போது கொஞ்சம் சத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எனக்கு ஒன்று வான்னு சொல்லணும், இல்லை என் பேரை சொல்லணும், இல்லை நான் ஓடி வந்துடுவேன். ஏன் ஏன் அந்த அளவுக்கு தைரியம்தான் இல்லை, ஒரு பயம். அப்போ ஒருவர் நம்மோடு கூட வர வேண்டும் என்று ஏன் நம்ம விரும்புகிறோம்? பாதுகாப்பிற்கு. அது எந்த விதத்தில் என்று அல்ல, எந்த சூழ்நிலையில் என்று தெரியாது, ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு நிலைமையில் நமக்கு அவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். குடும்ப அங்கத்தினர்கள் ஒருவருக்கு ஒருவர் பாதுகாப்பு, நண்பர்கள் பாதுகாப்பு, அருகாமையில் உள்ள வீட்டுக்காரர்கள் பாதுகாப்பு, இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, நிலைமைக்கு தகுந்த மாதிரி பாதுகாப்பு. அப்படி என்றால் இங்கே வரும்போது தேவன் அநேக இடங்களில் பாதுகாப்பாய் வந்து கொண்டிருக்கிறார், துணைக்கு வந்து கொண்டிருக்கிறார், துணைக்கு போய்கொண்டு இருக்கிறார். ஆனால் இந்த இடத்துல வரும்போது எங்களுக்கு துணையாய் நில்லும். ஏன் இப்படி துணையாய் நில்லும்னு சொல்றான்? ஏன் துணையா நில்லுன்னு சொல்றான்? நான் எங்களுக்கு என்ன தெரியும், நாங்கள் அங்கே இருந்தோம். அவன் என்ன வேலைக்கு போறான்? யுத்தத்துக்கு போறான். ஆனால் நாங்கள் நின்று செய்ய வேண்டிய வேலை. ஆனால் எங்க கூட நில்லுங்க, நீங்க எங்க கூடவே நீங்க நின்னீங்கன்னா போதும், மற்றெல்லாம் நாங்க பார்த்து கொள்றோம்.
ஆமாம், எங்கள் கூட நீங்கள் நின்னனால எங்களுக்கு பெரிய ஒரு தைரியம் உண்டு. அதனால தான் சொல்கிறான், எங்கள் கூட நில்லுங்க. அப்போ கர்த்தர் நம்முடைய பயணங்களில் இந்த வருஷம் நம்ம கூட இருப்பார், நமக்கு துணையாக இருப்பார். நம்முடைய வேலைகள் தொழில்களில் நமக்கு துணையாக இருப்பார். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நமக்கு துணையாக இருப்பார். நம்முடைய சரீரத்தில் நமக்கு துணையாக இருப்பார். ஆமாம், வேறு எந்த காரியங்களை நாம் யோசிக்கின்றோமோ, செய்ய வேண்டும் என்று எத்தனிக்கிறோமோ, இதிலெல்லாம் கர்த்தர் நமக்கு துணையாய் நின்று நம்மை நல்ல முறையில் நடத்த ஒரு போதுமானவர். உலகத்தில் பஞ்சங்கள் இருக்கும், சில வேளை கொடிய அந்த வைரஸ் இப்பவே வரலாம், இல்லை அடுத்த வருஷம் வரலாம், நமக்கு தெரியாது. பல வியாதிகள் நம்மை ஆட்கொள்ளலாம். எது எப்படி வந்தாலும் அவர் நமக்கு துணையாய் நிற்கக்கூடியவர். அல்லேலூயா. இப்போ உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு ஒவ்வொருக்கும் அந்த இடுப்பு வலியிலிருந்து துணையாக நிற்கக்கூடியவர். அப்படி எழும்புறோம்ல, ஆமாம், அந்த வலியில் துணையாக நின்று உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவார். எழுத்தின்படி இது நடக்கும், பாருங்க, நடக்கும். ஆமாம், நம்ம எதுக்கு ஜெபம் பண்ணுறோமோ அது நடக்கும். நீ எந்த எண்ணம், எனக்கு இந்த காரியம் நடக்கும்னு எந்த எண்ணத்தோடு இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாயோ அது உனக்கு நடக்கும். ஏன்னா அவர் நமக்கு துணையாய் நிற்கக்கூடியவர். ஆகினால் துணையின் வருடம் நமக்கு துணையாக நிற்பார். ஆசா தன் தேவன் அன்று, என் தேவன் அன்று, எங்கள் தேவன் அன்று அவன் உரிமை பாராட்டக்கூடியவனாய் இருந்தான். அவரை குறித்து நன்றாக அறிந்து கொண்டான், அவரை மேன்மைப்படுத்தினான், அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தான். இவனுக்கு தேவை என்ன? நீ எங்க கூட நின்னா போதியா? அந்த தேவையான ஒன்றை கேட்டான். எனக்காக யுத்தம் பண்ணுன்னு கேட்கல, எங்க கூட நில்லியா அப்படின்னு கேட்டான். கீழே வரும்போது தான் மனிதர்கள் உண்மை மேற்கொள்ள விடாதீங்கன்னு தேவன் மேலே பாரத்தை போட்டான். அப்போ அவரையே சார்ந்து கொண்டான். இவனுக்கு வெற்றியை கர்த்தர் கொடுத்தார். நமக்கு இந்த வருஷத்தில் அந்த வெற்றியை கட்டளையிடுவார். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த வார்த்தைகளை கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதித்து கொடுக்கும்படி எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தொடர்ந்து ஏவப்பட்ட ஒருவர் இந்த வார்த்தைகளுக்காக ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஆலோசனை வழிநடத்தல் சமாதானம் நம் அனைவரோடும் கூட இப்போதும் எப்போதும் சதா காலங்களையும் துணையாய் நிற்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.